10 ஆண்டுகளில் ரூபாய் 12 லட்சம் கோடி. இந்திய வங்கிகள் கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் ரூபாய் 12 லட்சம் கோடி கடன்களை ரைட் ஆஃப் செய்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதில் சுமார் 6.5 லட்சம் கோடி பொதுத்துறை வங்கிகளால் கடந்த ஆண்டுகளில் ரைட் ஆஃப் செய்யப்பட்டவை என்கிறது புள்ளி விவரங்கள். இவை தள்ளுபடி செய்யப்பட்ட கடன்கள் அல்ல என்று அரசு கூறினாலும் இவற்றை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு ஹிந்தியே தெரியாதவர்களும் இந்த ஆடியோவை நிச்சயம் கேட்டிருப்பார்கள். யாத்ரிகன் கிருப்யா தியான் தே என ரயில் நிலையம் போனால் அனைவருமே கேட்டிருப்போம். இந்த அறிவிப்பை கொடுப்பவர் பெண் என்றே நினைத்தால் அது உண்மையல்ல. ஸ்ரவண அரோரா 24 வயது இளைஞர்தான் இந்த பேன் இந்தியா குரலுக்கு சொந்தக்காரர். மகாராஷ்டிராவின் பார்லி பைத்யநாத் ரயில் நிலையத்தில் வேலை பார்க்கும் இவர் இதுவரை 18 மொழிகளில் பேசியுள்ளார். சும்மா படுத்திருந்தா ரூபாய் 1,16 லட்சம் பரிசு. சீனாவில் 8 மணி நேரம் செல்போனை தொடாமல் இருக்கும் வினோத போட்டி நடைபெற்றது. போட்டியாளர்கள் 8 மணி நேரம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட படுக்கையில் படுத்திருக்க வேண்டும். அவ்வப்போது கழிவறை செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். உணவு, பானம் என அனைத்தும் படுக்கைக்கே வந்துவிடும். இந்த போட்டியில் பங்கேற்ற டோங் என்ற பெண் எந்தவித பதைப்பும் இன்றி வெற்றி பெற்று ரூபாய் 1,16 லட்சம் பரிசு தொகையை தட்டிச் சென்றுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.